சங்கீதம் 24வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 24வது சங்கீதத்துல இதுல நிறைய காரியங்களை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அதனால யார் ஆண்டுடைய பர்வதத்துக்கு ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருப்பான் என்று 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்ப யார் கர்த்தருடைய பர்வதத்துல ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருப்பான்? கீழே 4வது வசனம் சொல்லுது, கைகளிலே சுத்தம் உள்ளவனோ. ஆமென். முதல்ல யார் அவருடைய பர்வதத்துக்கு, யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருக்க முடியும்? கைகளிலே சுத்தம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க. 2வது, இருதயத்துல மாசு இல்லாதவர்களா இருந்து. ஆமென். அந்த இருதயம் கள்ளங்கவடற்றதா இருக்கணும். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. இதை அறிந்து கொள்ளத்தக்கவன் யார் என்று எரேமியா 17:9 வாசிக்கிறோம். அதனால இருதயத்துல மாசு இல்லாதவனுமா இருந்து. 3வது, தன் ஆத்துமாவை மாயக்கினா உலகத்துக்கு ஒப்பு கூடாத இருக்கிறவன். ஆமென் சொல்லுங்க. தங்களுக்கு வருகிற மாயை பின்பற்றுகிற தங்களுக்கு வருகிற கிருபையை இழந்து போகிறார்கள் என்று யோனா புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே தங்களுடைய ஆத்துமாவை மாயக்கு ஒப்பு கூடாமலும் அப்படின்னு சொல்றார். 4வது, கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனேன்னு சொல்றார். கபடு, தீவினையை செய்கிறவனுடைய இருதயத்தில் இருக்கிறது கபடம் என்று நீதிமொழியில் 12ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அவ கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால நீதியும் பெறுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் சாயங்கால ஜெபத்துல தொடர்ந்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் அந்த 24:7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயரங்கள், மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. 9வது வசனத்தை வாசிக்கலாம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயரங்கள், மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லி இங்கேயும் சொல்லப்படுகிறது. யார் இந்த மகிமேன் ராஜா அப்படின்னு கடைசி வசனம் சொல்லுது. அவர் சொல்றாரு, 8வது வசனம் சொல்றாரு, யார் இந்த மகிமேன் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே என்று சொல்கிறார். அதே 10வது வசனம் சொல்றாரு, யார் இந்த மகிமேன் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமேன் ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த மகிமேன் ராஜா? அவருக்கு சேனைகளின் கர்த்தரானவர் என்று சொல்கிறார். அதான் தாவீது அத கோலியாத்தை முறியடிக்க போகும்போது அப்ப ஒரு வார்த்தை சொல்றார். அப்ப ஆண்டவரை குறித்து அங்க மகிமைப்படுத்தும் போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, என்ன சொல்றாருன்னா, அந்த கோலியாத்துக்கிட்ட முறியடிக்க போகும்போது அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, 45வது வசனத்துல வாசிக்கலாமா? அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களுடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுடைய இராணுவங்களினுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல உன்னிடத்துல நான் வரேன் அப்படின்றார். ஆமே. நம்முடைய அப்ப இராணுவங்கள் பாத்தீங்கன்னா எதுக்கும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிலிட்ரி, இராணுவம், ஆர்மி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களாம் ட்ரெஸ் போட்டவர்கள் தான் இருப்பாங்க. எந்த நேரத்தில் அவங்க டக்குன்னு ஒரு தகவல் வருது, அடுத்த செகண்ட் டக்குன்னு கண்ணை தூக்கின்னு ஓட்ட வச்சிருவாங்க. ஆமே. அப்ப அது போல பாருங்க, குதிரை கூட யுத்தத்துக்கு போற குதிரை பாருங்க ரொம்ப ஆயத்தமா இருக்கும். ஆமே. அது எங்க அந்த அந்த ராஜா யார் போயிட்டு அந்த குதிரையில ஏறி உக்காராரோ, உக்காந்த உடனே அந்த குதிரை எங்க போய் சேரணுமோ அங்க போகும். அல்லேலூயா. அது வலதுபுறம் இடதுபுறம்லாம் சாயாது. அதனால்தான் அந்த கடவாளம் போட்டு கட்டியிருக்காங்க இந்த பக்கம். இது சைடு பார்வைலாம் பார்க்கக்கூடாது. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா பார்வை பார்க்கணும். அது நேரம் ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அது அப்படி என்ன பண்ணாங்க, அப்படி கடவளம் போட்டு அப்படி கட்டி என்ன பண்ண கொண்டு போறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப யுத்தத்துக்கு போற ஒரு குதிரை போல நம்முடைய ஆண்டவர் அவர் இராணுவங்களின் தேவன். ஆமென் சொல்லுங்க. அதான் தாவீது சொல்றார், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களினுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு தாவீது இந்த இடத்துல ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துறத பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க நம்ம சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதத்துல
அப்ப வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்றார். அப்ப நம்முடைய தலைகள் வந்து என்ன செய்யணும்? உயர்த்தப்படணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளுடைய தலை எப்பவுமே உயர்த்தப்படணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அப்ப ஆண்டவர் உயர்த்தது அவர் சொல்றாரு, அவர் நம்ம தலையை அவர் உயர்த்ததான் வந்துட்டு என்ன பண்ணாரு? அவர் தலையை சாய்த்தார். ஆமென் சொல்லுங்க. யோவான் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கும் போது நம்முடைய தலையை உயர்த்ததுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் தலையை சாய்த்தார். ஆமென். நம்முடைய ஜீவனை வந்து என்ன பண்ணாரு? கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 19:30 அப்படிதான் சொல்லப்படுது. தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்ம தலையை உயர்த்தது தான், அவருடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தது தான் அவர் தலையை சாய்த்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நம்முடைய தலைகள் எப்பயுமே உயர்ந்திருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். தலையை நிமிர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதுதான் வந்துட்டு ஏசாயா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரால் மேற்கப்பட்டவர்கள் சொல்ற, கர்த்தரால் மேற்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவாங்க? அவங்க பாட்டு பாடி எங்க போய் சேருவாங்களா? சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலையின் மேல இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்துட்டு கர்த்தரால் மேற்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மேற்கப்பட்டவர்கள் தான் திரும்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வந்து திரும்பி வருவாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் வந்துட்டு நித்திய மகிழ்ச்சி அவங்க தலையின் மேல இருக்கும், சந்தோஷமும் அப்ப மகிழ்ச்சியும் அடைவாங்க, சஞ்சலமும் தவிப்பும் அவங்கள விட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடி போகும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையின் மேல என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென் சொல்லுங்க. மேற்கப்பட்டவங்க மேல என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை 51:11 கூட நம்ம வாசிக்கிறோம். அதனால வந்து பேசினா, அப்ப இயேசுவே வந்து நித்திய மகிழ்ச்சி. நீதிமொழிகள் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் சாமத்துல புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 30வது வசனம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்து நித்தமும் அவர் என் மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தேன். அல்லேலூயா. நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம்? செல்ல பிள்ளையா இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தது. அவருடைய நித்தம் அப்ப வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இருந்ததுனால எனக்கு மனமகிழ்ச்சியா இருந்தது. எப்பொழுதும் அவர் சமூகத்துல நான் எப்படி இருந்தேன்? களி கூர்ந்தேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுவே அந்த நித்திய மகிழ்ச்சி. அதனால தான் அப்ப ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே அந்த நித்திய மகிழ்ச்சி வந்து இருந்துச்சு. அதான் வந்துட்டு அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுதல் தோறும் அப்பம் பிக்கிட்டு மகிழ்ச்சியோடும் கபலமிடாத இருதத்தோடும் போஜனம் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்குள்ள எந்த வேற்றுமை, கசப்பு, வைராக்கியம் எதுவுமே இல்லை. எல்லாருக்குள்ள அந்த ஒற்றுமையா இருந்தாங்க. அதாவது சொல்றாரு, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா இருந்தாங்க. தேவாலயத்துல அனுதினமும் வந்து தடுத்திருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. வீடுகள் தோறும் அப்பம் பெற்றாங்க. வீடுகள் போவாங்கன்னா அங்கேயே போய் அப்பம் பெற்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத ஒரு இருதத்தோடு அவங்க என்ன பண்ணாங்க? அப்படி போஜனம் பண்ணாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு அப்படி நமக்குள்ள இருக்குதா? நல்லா யோசித்து பாருங்க. அப்ப வந்து அதுதான் வந்து சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, பவுல் அங்க சொல்லும் போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:14 அவர் சொல்றாரு பாருங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினுடைய நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி
கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அப்ப வந்துட்டு உலகத்துல நான் சுடர்களை போல என்ன பண்ணாரு பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்றாரு. ஆமே, நம்ம ஓடுறது ஒன்றும் வந்துட்டு ஆண்டுக்காக பிரயாசப்படுகிறது, ஓடுறது ஒரு நாளும் வீணா போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு என்று சொல்றார். ஆமே, இது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா நம்ம வாழணும். அதுதான் ஆண்டவர் விரும்பம். ஆமே, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பிரயாசங்கள் வந்துட்டு பிரயாசம் வந்துட்டு வீணாகாமல் கர்த்தருடைய மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு தேவனுடைய சன்னிதானத்துல எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோட கர்த்தர் வந்து நிறுத்துவார் அவருடைய பிள்ளைகளை. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வந்து ரட்சிப்பு என்பது தலைசிரா என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறான், எபேசியர் 6:17. அப்ப வந்து அந்த ரட்சிப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு? தருவார். ஆமே, அல்லேலூயா. வாசிக்கிறோம் யோபு புத்தகத்துல 29ஆம் அதிகாரம். சங்கீதத்துக்கு முன்னாடி யோபு 29ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யோபு 29ஆம் அதிகாரம் அங்க 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, யோபு 29:3, அப்பொழுது அவர் தேவம் என் தலையின் மேலே பிரகாசித்தது, அவருடைய அழிநிலை அந்த வெளிச்சத்தினால. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய தேவன் என் தலையின் மேல இருந்துச்சு, பிரகாசித்து நினைச்சுங்க. அதனால அவர் அருளின அந்த வெளிச்சத்தினால நான் அந்த இருளெல்லாம் நான் கடந்து போயிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை போராட்டம் பிரச்சனை நெருக்கங்கள் வந்தாலும் அந்த இருளலான வாழ்க்கையை விட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்? கடந்து போயிருக்கிறேன். காரணம், கடந்து போறதுக்கு உதவி செய்யறதுக்கா காரணம் அவர் தேவன் என் தலையின் மேல இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அல்லின அந்த வெளிச்சத்துல தான் நான் இருளை ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யறேன்? கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிப்பா யோபு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த இருளை கடந்து போகணும், நம்ம தேவன் தலையின் மேல இருக்கணும். அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவன் எப்பவுமே எப்படி இருக்கணும்? நம்ம தலையின் மேல இருந்துட்டே இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இங்க வந்து சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் தான் தீபம். அதான் சொல்ற சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். அப்போ என்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப அவருடைய வசனம் தான் நமக்கு தீபமா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமொழிகள் 6:23 நீங்க வாசித்தீங்கன்னா, சாமத்துல 6:23 அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சியே ஜீவனுக்கு வழி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கட்டளை தான் விளக்கு. ஆண்டுடைய கட்டளையின்படி நம்ம நடக்கும் போது அந்த விளக்கா நமக்கு தீபம் என்ன பண்ணும்? நம்ம மேல இருந்துட்டே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வேதம் தான் வெளிச்சத்தை காட்டுகிறது. எது நல்வழிப்படுத்துகிறது, கெட்ட வழி எது அப்படின்றத அந்த வேத வசனம் நமக்கு என்ன பண்ணுது? பைபிளை படிக்க படிக்க பயம் வரும். அது படிக்க 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 நமக்கு எது தவறு, எது நல்ல வழி, கெட்ட வழின்றதை அதை கரெக்டாக காட்டும். ஆமே, எரேமியா சொல்லுகிறார். எரேமியா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிச்சு பாருங்க. எரேமியா 6:16. சொல்றாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து. கேட்கணும், விசாரிக்கணும். அதை சொல்ற, வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்க என்று பார்த்து அதுல நடவுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல நடவுங்கள். அப்பொழுது உங்க ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமே. ஆனா நம்ம அதுல நடக்கணும்னா வந்து என்ன பண்ண? தவறான வழியில் இருள தான் உழுந்து போறோம். ஆனா கேட்டு விசாரித்து நல்ல வழி எதை என்று கேட்டு விசாரித்து நடக்கும்போது தான் நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆமே. இந்த ஆத்மா வந்துட்டு போயின்னா மகிழ்ச்சியா சந்தோஷமா போய் இளைப்பாறணும். அப்போ வந்து போய் நம்ம மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்னன்றார்? ஆத்மா விளையாடப்பட்டது. உன்னை என்னை என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய சொந்த ரத்தத்தையே விலைக்கரமா சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனம் தான் தீபம் என்று சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய வசனம் நம்முடைய உள்ளத்திலும் இருதத்திலும் நம்முடைய மனதிலும் வந்து என்ன பண்ணும்? இருந்தா தான் தலையில தீபம் பற்றி என்ன பண்ணும்? எரிஞ்சிட்டே இருக்கும். எப்ப?
எப்ப கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கணும்? உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய மனதில் என்ன பண்ணும்? இருந்தாதான் தலையில என்ன பண்ணும்? தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எத்தனை பேருக்கு அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும், என் தலைமையில எரிஞ்சிட்டே இருக்கணும் விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வசனம் வந்துட்டு என்ன பண்ணும்? தீபமா வந்துட்டு என்ன பண்ணும்? நம்முடைய தலையின் மேல. அதான் சொல்றாரு, அவன் முதலாவது நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துங்கள்னு சொல்றாரு. அப்ப தலைகள் வந்துட்டு தலையில வந்துட்டு என்ன பண்ண? நிமிர்ந்து நிக்கிறோம். நம்முடைய தலையின் மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ரெண்டாவது, நம்முடைய தலையின் மேல தீபம் வந்துட்டு என்ன பண்ணும்? தலையின் மேல இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்தை 3வது சங்கீதத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 3வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 23:5. சங்கீதம் 23:5. அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் என் தலையை என்ன பண்றா? எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்ற, சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுறீங்க. சத்துருக்கள் மத்தியில தான் நீங்க வந்துட்டு நினைக்கலாம், என்னடா எங்க போனாலும் சத்துரு வந்துட்டே இருக்கிறாங்க, என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு நினைக்கலாம். அப்படியே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சத்துருக்கள் மத்தியில் வச்சுதான் கர்த்தர் உன் தலையை உயர்த்தணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மத்தியில நீ யாரு அப்படின்றத ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீபம் வந்துட்டு உன் தலையின் மேல இருக்கிறதுனால அவங்க மத்தியில கர்த்தர் உன்னை என்ன பண்ணாரு? அப்படி வந்து உயர்த்தி காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் தாவீது பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் நடுவில் பாருங்க, அண்ணன் மாதிரிலாம் அவனை அற்பமா நினைச்சாங்க. அவங்க அப்பாவே அவனை அன்பிட் பிளவா தான் நினைச்சான். ஆமா, உன்னுடைய குடும்பத்துல உன் பிள்ளைகள் ஒருத்தனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் தேர்வு செய்திருக்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா பிள்ளைகளும் வரவில்லைங்க அப்படின்னு சொல்லும் போது தாவீது என்ன, ஏசாயை வந்து என்ன பண்ணிக்கணும்? எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டுருக்கணும். ஆனா தாவீதை வந்து என்ன செய்யலாம்? அப்பனே அவனை வந்து நிராகரிக்கிறான். எல்லா பிள்ளையும் கூப்பிட்டான், ஆனா அந்த பிள்ளைய கூப்பிடல. ஆமே. ஆனா எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு வந்தா ஒருத்தனும் என்ன பண்ணல? அதுக்கு தகுதியானவன் இல்லை. ஆனா கடைசியா வந்து ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் கொண்டாட்டாங்க, எல்லா பிள்ளைகளுமே இவனை நான் புறக்கணித்தேன்னு சொல்றீங்களே, அப்ப யாருதான் அப்படின்னா, இன்னும் பிள்ளைக்கிறானா கேளு அப்படின்றாரு. அப்ப கேட்டா என்ன ஒருத்தங்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிறான் வனாந்தத்தில். ஆமேன்னு சொல்லுங்க. அவனை போய் அழைச்சின்னு வர சொல்லு. அவனை தான் கர்த்தரை அழைச்சி என்ன பண்ணிருக்கான்? அவனை தான் இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ண வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவனை ஆள் அடிப்பி என்ன பண்ணாங்க? அந்த 16ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல அங்க அழகா சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் அங்க 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 16:12. ஆள் அனுப்பி அழைப்பித்தான். தாவீது எப்படி இருந்தானா? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்பா வந்து நினைக்கல, அப்பாவும் அவனை ஒதுக்கிட்டாரு. அண்ணமாரும் வந்துட்டு என்ன பண்ண, அவனை வந்துட்டு என்ன பண்ணாங்க பாருங்க. யுத்தத்துக்கு போகும்போது இங்க கொஞ்சம் நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் ஆடு இருக்குது, இந்த ஆடுகளை யாரு வசதியில் விட்டு வந்துட்ட நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கோலியாத்தை வந்து என்ன பண்ற? ஆண்டோடைய நாமத்தை குறித்து வந்துட்டு, டேய் அந்த தண்ணியெல்லாம் ஏன் ஊத்தி நிற்கிறாங்க? அந்த பசங்க மொண்டு கீழே ஊத்தி நிற்கிறங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப என்ன செய்யறாங்க பாருங்க, அந்த யுத்தத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன்மாருங்கெல்லாம் சொல்றாங்க, நீ அப்பாவுக்கு கொஞ்சம் ஆடு இருக்குது, அந்த கொஞ்சம் ஆட்டை வந்துட்டு என்ன பண்ண? யார் வசத்துல விட்டு வந்துட்ட நீ? இங்கெல்லாம் வந்துட்டு உனக்கு யுத்தத்துக்கெல்லாம் கோலியாத் அந்த நேரத்தில் வந்து என்ன பண்றான்? ஆண்டோடைய நாமத்தை தூசித்துன்னு வந்து என்ன பண்ண சொல்றான். ஆனா அந்த நேரத்துல தாவீதுக்குள்ள அந்த வயராக்கி எழும்பி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவனை நான் வந்து வந்துட்டு சொல்றாரு, இவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு நான் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு சொல்றாரு, அப்ப வந்துட்டு நீ சின்னவன் இளையவன், நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது எப்படி முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு முறை ஆடு மேய்ச்சிக்கிறது கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஆனா ஒரு ஆட்டை கிழிச்செறியது போல நான் கிழிச்சு எறிஞ்சேன், அதுல ஒருத்தனை போலதான் இவன் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அப்படி சொல்லும் போது அண்ணன்மார்களுக்கு கோவம் வருது. டேய், கொஞ்சம் ஆடு நம்ம அப்பாவுக்கு இருக்குது, நீ வந்த வேலை என்ன அதை பார்த்துட்டு போயினாரு போடான்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த கொஞ்சம் ஆடுகளையும் நான் ஒரு காவலாளி வசமா ஒப்படைச்சிட்டு வந்துக்கிறேன்னு சொல்றான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவன் வந்துட்டு என்ன பண்ணான்? ஞானம் உள்ளவனா தான் தாவீது செய்யறான். ஆனா அண்ணன்மார்களே வந்து என்ன பண்றாங்க? ஒதுக்குறாங்க இவனை. அந்த மேன்மை வந்துடக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு உன் துணிகரத்தினாலதான் வந்து இந்த மாதிரி சொல்ற, நீ செய்யற அப்படின்னு சொல்றாங்க.
ஆமென். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, சத்துருக்கள் மத்தியில, அந்த அண்ணமார் மத்தியில அவனை கர்த்தர் வந்து என்ன பண்ண, தாவீதை கர்த்தர் சாமுவேல் மூலம் கொண்டு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்ப வந்துட்டு சொல்றாரு, அப்ப அந்த நாள் முதல் கொண்டே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் என்ன பண்ண இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய சமூகத்துல ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணோம், வந்தோம் போனோம், இந்த இடத்துல மட்டும் வரும்போது மட்டும் ஆய் ஊழிட்டு அப்படி அபிஷேகத்துல நான் நிரம்பின மாதிரி காட்டிட்டு போயிடுறது இல்லை. எப்பவுமே அந்த அபிஷேகத்தை தக்க வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 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 பரிசுத்த ஆவியானவர் விலகவே கூடாது. ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ண, சபையில வரும்போதும் சரி, தனியா இருக்கும் போதும் சரி, நம்ம ஜெபத்துல என்ன பண்ண, அந்த ஆவியானவரோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இங்க வந்தா மட்டும் ஆவியானவர் அவதி வராருன்னா நிச்சயமா அதெல்லாம் வந்து வேஷம். அது உண்மையான அபிஷேகம் இருக்காது. உண்மையான அபிஷேகம்னா அவங்க நல்லாவே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, இவங்க உண்மையான அபிஷேகம் இருக்குதா இல்லைன்றது இங்கேயே எனக்கு தெரியும். யார் மேல உண்மையான அந்த இறங்கி நிற்கிறாரு வல்லமை இறங்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வந்து இப்ப அப்ப ஆண்ட நிரம்ப நிரம்ப பாத்திரம் என்ன பண்ணு, நிரம்பி வழியக்கூடிய அபிஷேகத்தை கத்த தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் என் தலையின் மேல. அப்ப அபிஷேகத்தை கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அன்னைக்கு ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு அன்னைக்கு ஒலிவ எண்ணெயை வந்து என்ன பண்ணாங்க, எடுத்து அவங்க மேல வாத்தாங்க. அதனால அந்த அபிஷேகம் அவங்க மேல வந்து இறங்குச்சு. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் வந்துட்டு சங்கீதம் 20, அப்ப லேவியராகமம் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, லேவியராகமம் 23ஆம் லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 14:18, தன் உள்ளங்கையிலே இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியிலே அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து என்ன பண்றாங்க, சுத்திகரிக்க பண்றாங்க, தலையின் மேல வார்க்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி வார்த்துனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. ஆதிகாண்டம் 28ஆம் அதிகாரத்துல இங்க என்ன நடக்குது பாருங்க. யாக்கோபு பிரயாணப்பட்டு போறான். இப்ப போகும்போது என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரமும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல 18-19 வசனத்தை வாசிக்கலாமா. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அது மேல எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தல் என்று பெயரிட்டான் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அந்த இடத்துல தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனம் காலையில அதிகாலை எழுந்த போது அது தரிசனமா சொல்லி பார்த்துட்டு பிறகு என்ன பண்றான், அவன் தலைக்கு கீழே வச்சிருந்த அந்த கல்லை எடுத்து நட்டு அந்த கல்லுக்கு எந்த என்ன செய்தானா, எண்ணெய் வார்த்தான். ஆமென் சொல்லுங்க. அதை அபிஷேகம் பண்றான். அல்லேலூயா. அப்ப வந்துட்டு யாத்திராகமம் 29:7 அப்படி வந்துட்டு அபிஷேகம் பண்றதை இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த எண்ணெயை அது அடையாளமா சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வந்து அப்ப வந்துட்டு எதெல்லாம் இருக்கணும், அபிஷேகம் நம்ம தலைவன் மேல இருக்கணும், தேவன் நம்ம தலைவன் மேல இருக்கணும், நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைவன் மேல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப நம்ம தலைகளை உயர்த்தணும். அப்ப நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தது தான் அவருடைய நோக்கமா இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப நம்ம மேல நம்முடைய தலையின் மேல என்ன இருக்கணும் அப்படின்னா, வாசிக்கலாம். அந்த தானியல் புத்தகத்துல வாசிக்கும் போது, தானியல் 2ஆம் அதிகாரம், தானியல் புத்தகத்துல வாசிக்கும் போது, எசேக்கியேல், தானியல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 28வது வசனம், 1031வது பக்கம் தமிழ் பைபிள்ல வாசிக்கலாம். 2:28. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் என்று சொல்லி அந்த தரிசனத்தை விவரிச்சு என்ன பண்றாரு தானியேல் சொல்றார். இங்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்றார். அந்த சொப்பனத்தை கண்டுட்டு அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். அது ஒரு சிலை உயர்ந்த ஒரு சிலையை போல அதனுடைய அந்த காரியத்தை குறித்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது ஒரு பைபிள் ஸ்டடி போல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால இப்போ என்ன தலை எதுக்கு அடையாளம், அந்த கிரீடங்கள், அவனுடைய கை, அவனுடைய கால்கள், அவனுடைய புஜங்கள், அதுவே அவனுடைய வயிறு, பாதங்கள் எல்லாமே என்ன பண்ணுச்சு, ஒவ்வொன்றும் தங்கம், வெள்ளி, ஆகவே மண்ணுனால இப்படி எல்லாம் என்ன பண்ண அந்த சிலை அப்படிப்பட்ட ஒரு சிலையா என்ன பண்ணாங்க, அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் அவனுக்கா தெரியாத போச்சு. அதனால எல்லாரும் கூப்பிட்டு பார்க்கறான், யாரும் பதில் சொல்ல தெரியல. அதுக்கு பிறகு தானியேலுக்கு ஆண்டவர் அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதங்க என்ன சொல்றன்னா, உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கின் மேலே உம்முடைய தலையில உண்டான தரிசனங்களும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தலையில என்ன இருக்கணும், இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, நம்முடைய தலையில தரிசனம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையை குறித்த தரிசனம் இருக்கணும், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனம் இருக்கணும். அப்ப ஆண்டவரை ஒரு நோக்கம் இல்லாம ஒரு லக்கு இல்லாம எதையும் நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தரிசனத்தோடு செயல்படணும் நம்ம. அப்ப ஆண்டவருக்காக எதையா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்துக்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், எதையாக ஆண்டவருக்காக நான் செய்யணும், அந்த துடிப்போட ஓடணும். அதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 3:14 வாசிக்கிறோம், நான் கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே பிடித்து கொள்ளும்படிக்க நான் ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப லக்கு இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது. ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு கடிதாசி ஒரு லெட்டர் போடுறாங்கன்னா அந்த லெட்டர்ல நம்ம யாருக்கா ஒன்று எழுதிட்டு உன் அட்ரஸும் போடாத, என் அட்ரஸும் போடாத கொண்டு போய் தபால் பெட்டியில் போட்டா அந்த தபால் பெட்டி என்ன பண்ண, அந்த தபால் எடுத்துட்டு என்ன பண்ணுவான், அந்த கடிதத்தை எங்கேயுமே போகாது. போட்டவங்கடையும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அது எங்க போய் சேரணுமோ அங்கேயும் போய் சேராது. காரணம் அட்ரஸ் இல்லை. ஆமே. அல்லேலூயா. அப்படிதான் நம்ம தரிசனம் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த மொட்டை கடிதாசி மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஆமே. ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சபையை குறித்த சில தரிசனங்கள் இருக்குது, அதுக்காக வருகிற நாட்கள்ல நான் சொல்றேன். அப்போ அப்படி நம்மளுடைய தரிசனம் என்ன பண்ணோம், சபைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த தரிசனம் வெளிப்பாடுகள் தான். அவ சொப்பனங்களா நமக்கு கத்த கொடுத்துருப்பார். யோசேப்புக்கு ஆண்டவருக்கு கொடுத்தாரு, அந்த தரிசனம் நிறைவேறிச்சு ஏற்ற நேரத்துல. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பல பாடுகள், பல போராட்டங்கள், பிரச்சனைகள், பல உபத்திரவங்களை யோசேப்பு அனுபவிச்சார். ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம், அந்த தரிசனங்களும் மாறாததா இருந்ததுனால அது ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பின்னாடிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப அது போல நம்முடைய தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பார். தரிசனம் அதுக்காக நம்ம காத்திருக்கணும், ஜெபிக்கணும். ஆமென். அந்த தரிசனம் எங்க, தலையின் மேல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அங்கெல்லாம் அவன் தரிசனத்தை குறித்து நினைச்சிட்டே இருந்தப்ப ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறான்றதுனால அந்த தரிசனம் நிறைவேறதுக்காக பரிசுத்தத்தை காத்துக்கொள்றான். உண்மை எவ்வளவுனா வாழ்றான். எங்க போனாலும் உண்மை, எங்க போனாலும் தம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கிறான். அதனாலதான் அந்த தரிசனம் நிறைவேறிச்சு. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாம, உண்மை இல்லாம அந்த தரிசனம் நிறைவேறாது. ஆமென் சொல்லுங்க. தரிசனம் நிறைவேறக்கு தேவனுக்கு பயப்படணும், உண்மையா நம்ம வாழணும். ஆகவே நம்ம ஆண்டுக்கு பரிசுத்தமா நம்ம ஜீவிக்கும் போது தான் அந்த தரிசனம் ஒரு நாள்ல கர்த்தர் நம்மை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசேவுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அப்ப பாருங்க, அவன் எபிரேயர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கும் போது அவன் அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருந்தார். இஸ்ரேல் மக்களை அவன் பாருங்க 40 வருஷம்
40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. பார்வோனுக்கு, எகிப்தில் ராஜாவாகிய பார்வோனுக்கு அடுத்தது அவர் தான் ராஜா. ஆனா 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கையில வாழ்றாரு. எல்லா சகலமும் கற்று தேர்ந்திருக்கிறார். ஆனா அடுத்த 40 வருஷத்துக்குள்ள புட்டுன்னு வந்துட்டு என்ன பண்றாரு, இஸ்ரேல் மக்களோட கூட வந்து என்ன பண்றான், ஒரு காரியத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா, எபிரேனுக்கும் எகிப்தனுக்கும் ஒரு சண்டை வரத பார்த்த உடனே அவனை போய் என்ன பண்றான், அவனுக்காக வழக்காடி சண்டை போட்டு என்ன பண்ண, அடிச்சு ஒரே அடி அடிச்சு மணல போச்சுதான். இது செத்து போன உடனே வந்துட்டு, எகிப்தில் செத்து போனது உடனே இந்த சம்பவம் வந்து என்ன பண்ணும், வெளிப்பட்டு உடனே மீதியான தேசத்துக்கு ஓட்டான். மீதியான தேசத்துல போய் 40 வருஷம் வனாந்தத்துல ஆடுகளை மேய்ச்சுக்கிட்டான். அந்த 40 வருஷத்தினுடைய முடிவில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல முட்செடி இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. ஆனா முள்செடியில வந்துட்டு என்ன பண்ண, பசுமையா இருக்குது, ஆனா நெருப்பு மட்டும் பத்தி எரிஞ்சுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த முட்செடி இப்படி எரிஞ்சிருக்குது, பச்சை பசேனுக்குது செடி மட்டும், ஆனா நெருப்பு மட்டும் இருக்குது. இது அற்புத காட்சியை நான் போய் பார்க்கணும். கெட்ட வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே மோசே, நீ கெட்ட சேராயாக, உன் பாதரட்சை கொஞ்சம் கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்துட்டு பாருன்னா, உன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நான். அங்க எகிப்துல இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்துல 400 வருஷமா அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கிறதான் உன்னை நான் வந்து அழைக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டேன். ஆமே. அல்லேலூயா. ஆனா அதுக்கு வந்து என்ன பண்ணல மிரியாம், அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணல, தகுதி இல்லை ஆண்டவரே, என்னை ஊற்றுங்க அப்படின்னு சாக்கு போக எவ்வளோ சொன்னான். ஆண்டவர் அவனை விடவே இல்லை. ஆமே. பேனே இல்லை. இப்ப என்ன தூக்கம் வருது உங்களுக்கு? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஆண்டவர் அவனை வந்துட்டு என்ன பண்றாரு, இல்லை நீ தான் போகணும்னு சொல்லி என்ன பண்றாரு, அவனை கொண்டே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் வந்து சொன்னார், எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கும் போது, இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து கிறிஸ்துவனுடைய அனித்தியமான அந்த 23வது வருஷத்துல வாசிக்கிறோம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் அனுபவிப்பதை காட்டிலும் கிறிஸ்துவோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை நான் தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து கிறிஸ்துவின் நிமிடம் வருகிறதான நிந்தையை நான் அதிக பாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசனம். ஆமே. தரிசனம் தடை. ஆண்டவர் அடுத்த 40 வருஷம் இஸ்ரேல் மக்களை வழியெடுத்து கொண்டு போறார். 160 வருஷம். ஆனா ஆண்டு சொன்ன வேலையை முடிஞ்ச போது பிஸ்தா கொடுமுடியில ஆண்டவர் வேலை வர சொல்றாரு. ஆண்டு சொன்னாரு, அந்த ஏது அந்த ஆண்டவர் கானான் தேசத்தை முழுவதும் உன்னை பாப்ப நீ, ஆனா நீ அதுல பிரவேசிக்க மாட்டேன்னு ஆண்டு சொல்லியிருந்தார். அதே மாதிரி பிஸ்கா கொடுமுடிக்கு கூப்பிட்டாரு. அங்க மேல போனாரு. அங்க போன உடனே என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் எரிகோ பட்டணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பட்டணத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மலை மேல இருந்து காட்டினார். எல்லாத்தையும் பார்த்தாராம் மோசே. ஆமே. அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த பிஸ்கா கொடுமுடியிலே மோசே மரிச்சார். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினாராம். ஆமேன்னு சொல்லுங்க. இன்ற வரைக்கும் மோசேனுடைய கல்லறையை எந்த இடத்துல ஆண்டவர் அடக்கம் பண்ணாருன்னு சொல்லி தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஆண்டவரே அடக்கம் பண்ணினார். எவ்வளோ ஒரு கிரேட் உள்ள மனிதன் இல்லை? ஆமே. அல்லேலூயா. தரிசனம். ஆமேன்னு சொல்லுங்க. பவுல் பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது தான் வந்து அவனுடைய நோக்கமா ஓடினான். ஆனா தமஸ்கு போற வழியில தான் வந்து என்ன பண்ணாரு, அங்க உடனே வந்து என்ன பண்ணாரு, ஆண்டவன் இதே மாதிரி பட்டம் பகல்ல நல்லா வெயில் அடிக்கிற அந்த நேரத்துல தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை பார்த்த உடனே 2 கண்ணு பார்வையை இழந்துட்டான். அப்ப அடுத்தவங்க தான் கைப்பிடிச்சுதான் அவனை கூட்டு போடாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவன் நீ யாருன்னு கேட்டான். அப்ப கேட்கும் போதுதான் நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அப்படின்னு சொன்னாரு. ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை தொட்டாது என்னை தொட்டது அப்படி அப்படின்றாரு. உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை தொடுகிறான்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து அப்ப கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறா, அது என்னை துன்பப்படுறதுக்கு அடையாளம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பவுலுக்கு விளக்கம் கொடுக்குறார். அப்ப உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அப்ப நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போய் சொன்ன உடனே அவன் ஜெபம் பண்ணிக்கிறான். பாரு, அனனியாவுக்கு ஆண்டவர் வந்துட்டு தட்டி கொடுத்து அவனை போய் சந்திக்க சொல்றார். அவன் மேல தலை மேல கைய வை என்றார். அப்ப தலை மேல அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் பயப்படுறான். ஆனாலும் போய் அவன் மேல தலை மேல கைய வை. ஏன் அப்படின்னா அவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் அப்ப ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளை அப்ப வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்படி போன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் தெரிஞ்சு கொண்டார், அதனால போன்றாரு. அனனியா போய் தலை மேல கைய வச்ச உடனே கண்களில் இருந்த அந்த செதில்கள் விழுந்து பார்வை அடைந்தவன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே அவன் தாமதம் பண்ணாம
உடனே ஞானஸ்நானம் எடுத்து நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி அவன் வாழ்ந்தாலும் கூட உண்மையான சத்தியத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றான், உடனே ஞானஸ்நானம் எடுத்து உடனே எந்த தேவனை அவன் ஆராதிக்கூடாதுன்னு சொல்லி துன்பப்படுத்தினானோ அதே தேவன் கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயங்களை போய் பிரசங்கம் பண்ணானு என்று சொல்லி 15-20 வாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல அல்லேலூயா அல்லேலூயா இங்க வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். எல்லாரிலும் நான் சிறியவனா இருக்கிறேன், தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன், பாத்திரன் அல்ல என்று சொல்லி நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை என்று பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையா அப்படி செய்தது. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, பவுல் இயேசு கிறிஸ்துவோட இருந்த 12 சீசன்ல ஒருத்தன் கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டாலும் எல்லா அப்போஸ்தலர்களும் செய்யாத காரியங்கள் எல்லாம் செய்தார். எல்லாவற்றும் நேரடியாக ஆண்டவர் அந்த வெளிப்படுத்துகளும் தரிசனங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்துல காத்திருந்தே பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்தார். பாருங்க, அவங்கெல்லாம் செய்யாத காரியங்களை நிறைய 13 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். ஆமே அல்லேலூயா. அவர் எழுதின கடிதங்கள் தான் ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், ஆகவே 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், பிலமோன், இதெல்லாம் தீமோத்தேயு, இதெல்லாம் தீமோத்தேயு இவங்களுக்கெல்லாம் எழுதப்பட்ட கடிதங்கள் எல்லாமே நம்ம படிக்கிறதெல்லாம் பவுலுடைய நிருபங்கள். ஆமே. அவளும் தேவ சமூகத்துல அவன் காத்திருந்து தம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அதான் சொல்றாரு பாருங்க. கடைசியில் என்ன சொல்றாரு, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆமே. அவங்க எல்லாரிலும் நான் என்ன பண்றேன், அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, தன்னை தாத்திரம் பாருங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால எல்லாருக்கும் பின்பு அகால பிறவே போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். ஆமே. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையை மாறுது டோட்டலா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனத்தை கொடுத்தார், ஆபிரகாம் கொடுத்தார், யாக்கோபுக்கு இப்படி தரிசனத்தை கொடுத்தார். அப்ப நம்முடைய தரிசனம் நம்முடைய தலையின் மேல என்ன பண்ணோம், இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய தலைகள் உயர்த்தப்படணும்னா தரிசனம் ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளாகிய சிறுமியை கண்ணோக்கி பார்த்து மணவாமல் நிலத்தள்ளி ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய ஆண்டவர் உமக்கே நான் திருப்பி கொடுப்பேன், அவன் தலையின் மேல சவரன் கத்தி படுவதில்லைன்னு ஒரு பொருத்தனையும் பண்ணி என்ன பண்றான், இந்த அண்ணாள் ஜெபிக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லி ஜெபம் பண்றா, குழந்தையே பிறக்கல, கரையே தடுக்கல, ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன பண்றா, ஒரு பிரதிஷ்டை என்ன பண்றா, தான் பிள்ளைய இப்படிதான் பிறக்கணும், அந்த பிள்ளை இப்படிதான் நான் வளர்க்க போறேன், அவனை இப்படிதான் உனக்கு ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்றத ஒரு பிரதிஷ்டையோட கூட என்ன பண்றான், அவன் அர்ப்பணிக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் தலையின் மேல சவரன் கத்தி படுவதில்லைன்னு சொல்லி போர்த்தனை பண்ணான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல சாமியில கொண்டு என்ன பண்ணான், பிள்ளை பிறந்த உடனே பால் மறந்த பிறகு அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணான், தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சா ஒப்பு கொடுத்தா. ஆமேன்னு சொல்லுங்க. தலையின் மேல சவரன் கத்தி படுவதில்லை. அப்ப அப்படிப்பட்ட அபிஷேகம். ஆனா சிம்சோன், அவனுக்கும் ஆண்டு என்ன பண்ற, அவனுடைய தாய்க்கும் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா அவனுக்கும் என்ன பண்ணோம், அவன் நசரனா இருக்கணும், வாழணும். அதனால அவன் தலையின் மேல சவரன் கத்தி படக்கூடாது, எல்லாத்தையும் ஆண்டு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லி கேட்டு, அது அவ கேட்டதில்லாத அவங்க அம்மா கேட்டது, சிம்சோனுடைய அம்மா கேட்டதில்லாத அவங்க அப்பா தனியா வேற கேட்கிறாரு. நான் அவர்கிட்ட அவர் பார்க்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, அந்த பிள்ளை பிறந்த பிறகு நான் எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும்னு கேட்டான். அவன் ஆனா எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும்னு கேட்டான். அந்த 13ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல அப்படி சொல்லப்படுது நியாயாதிபதிகளை. ஆனா கடைசியா அப்படி கேட்டவன் அது சரியா அப்படி வளர்த்தனானா, வளர்க்கல. ஆமே. ஆனா சிம்சன் தலையின் மேலதான்
அபிஷேகம் இருக்குதுன்றதை மறந்துட்டான். ஆமே. ஆனா பாருங்க, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது அந்த ரகசியத்தை யாருக்கிட்ட சொன்னான்? அந்த தெளிலாளுடைய மடியில படுத்து கிடந்ததுனால என்ன பண்ணிட்டான்? அவன் காதலி கிட்ட சொல்லிட்டான் எல்லாத்தையும். கடைசி என்னாச்சு? தலையை 7 முடியா பின்னலிட்டு ஜடை போட்டு என்ன பண்ணாங்க? தலையை சிரசேதம் பண்ணிட்டாங்க. தலையை மொட்டை அடிச்ச மாத்திரத்துல அவன் மேல இந்த அபிஷேகம் போயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு? அவன் மேல கர்த்தருடைய ஆவியான இறங்கின உடனே 2 தூண், கதனுடைய 2 தூணவே அப்படி பிடிக்க எடுத்துன்னு போனான். ஒரே ஒரு கழுதினுடைய தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை பார்த்தாவே நரிங்க ஓடுதுங்க. ஆனா அந்த நரிகளை 300 நிறைய பிடிச்சான். அது ஒரே ஒருத்தன் 300 நிறைய பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். 300 நிறைய பிடிச்சிட்டு 2 வாளோட வாழை 2 கட்டி தீப்பந்தத்தை கொளுத்தி என்ன பண்றான்? வெள்ளாமைகள்ல 300 150 ஜோடிகளை வந்து என்ன பண்ணான்? தோற்றுறோம். எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க. ஆமே. அல்லேலூயா. இப்படி எல்லாம் பண்ணிட்டவன், ஆனா கடைசியா அவன் பாருங்க, அந்த பெண்ணுடைய மடியில அந்த ஆசைக்கு இணங்கி படுத்துட்டு கிடந்தனால அவன் சொல்ற, என் கண்ணை என் பொண்ணை கல்யாணம் ஆன புதுசுல வந்து என் கண்ணை பொண்ணை எல்லாமே, அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பத்தியா பேசுனா, நாய என் சனியனை வா, இது இப்படி மாறி போயிடுது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அவன் வந்து பாருங்க, அங்க ஆசை கணவன் மனைவி மடியில உழந்த உடனே அவ கேட்ட, அவ வந்துட்டு அவ ஐஸ் வைக்கிற ஐஸுக்கு உடனே என்ன பண்ணான்? மயங்க என்ன பண்ணிட்டான்? என் தலைய சிரசேதம் பண்ணிட்டான், என் பலன் மற்ற மனுஷரை போல ஆயிடுவான்னு சொல்றான். ஆமே. அதே மாதிரி அவனுடைய பலன் அவனை விட்டு பிறகி போச்சு. கடிச்சா கண்ணெல்லாம் பெலிஸ்தருக்கு கண்ணை போடங்கினாங்க. ஏந்திரம் மாவு அரைக்கிறது வச்சாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பழங்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் ஏந்திரம், பழைய காலத்துல ஏந்திரம் கேவரெல்லாம் அரைப்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி மாவாட்ட வச்சாங்க. அவனை கண்ணை போடங்கினாங்க. பிரதிஷ்டை போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் போச்சு. ஆமே. அப்படிப்பட்டவனா மாட்டோம். அதனால்தான் நம்ம தலையின் மேல அபிஷேகம் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம தலையின் மேல தரிசனம் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சிலர் கேட்டாங்க, ஐயா எனக்கு தலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொடுகு மாறிக்குது, ரொம்ப இதாக்குது, வந்துட்டு முடிவு மொட்டை அடிச்சிடலான்னு கேட்றேன் அப்படின்னா. மொட்டைலாம் அடிக்காங்க, தேங்காய் ஜெபம் பண்ணி போடுங்க, சரியா போட்டு அப்படின்னு. அதோட அவங்களும் ஆஃப் ஆகிட்டாங்க, என்கிட்ட கேட்கவும் இல்லை. ஆனால் சிலரால் துணிகரமாக இப்போ மொட்டை போட்டு வந்துடுறாங்க. ஆமே. உனக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவருக்கு இந்த முடியவாக ஆண்டவர் கேட்குறாரு. கடவுளுக்கு கேட்டார். அதனால போய் சச்சர பக்கத்தில் வேளாங்கண்ணில போய் இந்த முடியை கொடுக்க போறேன், அதுக்காக கொடுத்தாரு. அதுக்காக உனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதனால வந்து இப்போ பிரதிஷ்டை நம்ம தலையின் மேல இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் மேல பிரதிஷ்டை இருக்குது. இந்த மேல ஒரு நாளும் நான் தலையை என்ன பண்ணக்கூடாது? சவரன் வச்சு பண்ணக்கூடாது, கைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை குறித்து நிறைய காரியங்கள் சொல்றது. அப்ப ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு இப்படியெல்லாம் வந்துட்டு தேவனுடைய ஆலயத்துல அவங்க பணிவிடை செய்யறதுக்காக அவங்களுக்காக வந்து என்ன பண்ணார்? பிரதிஷ்டை குறித்தாங்க. பைபிள்ல வந்து சொல்லப்படுது. யாத்திராகமம் 28, 44, 41 வாசிக்கிறோம். அப்ப வந்து இப்ப நியாயாதிபதிகள் 17, 12 அப்படி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வந்து இப்ப நம்முடைய தலை இப்போ அடுத்தது வந்து அப்ப பிரதிஷ்டை நம்ம தலையின் மேல இருக்கணும். அடுத்தது காத்திய பாத்தீங்கன்னா, புலம்பல் புத்தகத்துல வாசிக்கலாம். மிலாப்பியா கண்டமும் எரேமியாவினுடைய புலம்பல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரம், எரேமியாவுடைய 5ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகம் 52 அதிகாரம். அதுக்கு அடுத்தது பாருங்க, அந்த புலம்பல், அவருடைய கண்ணீரான அந்த காரியத்தெல்லாம் வந்து அங்க எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். இல்லம்மா, 958வது பக்கம், 958. என் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே என்று சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப தலையில இருந்த கிரீடம் வந்து என்ன பண்ணுச்சு? விழுந்துருச்சு. ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே என்று சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிரீடம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? கீழே விழக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம விழுந்தா அதுக்கு பாவம் செய்கிறதுக்கு அடையாளம். பாவத்துக்கு வழியில போயிட்டா கிரீடம் கீழே விழும். ஆமே. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கிரீடம் என் மேலே இருக்கணும்னு ஆசையா? அல்லேலூயா. ஆண்டை விட்டு வழி விலகே போயிட்டீங்க, பாவம் செய்யற பாவம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா கிரீடம் கீழே தலையில விழுந்துடும், தலையை விட்டு கீழே விழுந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. எங்க தலையில இந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே என்று சொல்லி என்ன பண்றாரு?
எரேமியா அங்க அழுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால என்னாச்சு? அதனால் எங்கள் இருதயம் பலபட்சமாயிற்று, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயிடுச்சு. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேலே நரிகள் வந்து ஓடி திரிக்கிறது. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிற எங்கள் சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருக்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன பண்ணாரு? முறையிடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்முடைய கிரீடம் தலை மேல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கிரீடம் தலை மேல இருக்கணும். பிரதிஷ்டை நம்ம தலை மேல இருக்கணும். நம்முடைய தரிசனம் தலை மேல இருக்கணும். அந்த தேவன் தலை மேல இருக்கணும். நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் நம்ம தலைமையில இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி அந்த கிரீடத்தை வந்துட்டு நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா, நிறைய கிரீடங்கள் பைபிள்ல சொல்லப்படுது. நேரம் இல்லாத நீங்க எடுத்து வேணும் வாசிங்க. எஸ்தர் புத்தகத்துல 1:10 நீங்க வாசித்தீங்கன்னா, வஸ்தி மேல வந்து ஒரு கிரீடம் இருந்துச்சு. வஸ்திக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? அவளுக்கு வந்து ராஜாத்தியா வந்து ஒரு கிரீடம் வச்சிருந்துச்சு. அந்த கிரீடத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா, அது என்ன கிரீடம்? 1:10 எஸ்தர் 1:10 வாசிக்கிறோம். அது ராஜ கிரீடம். ஆமே. ராஜாதிகளுக்கு கொடுக்கிற கிரீடம் வந்து என்னது? ராஜ கிரீடம். கைகளை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. பின்னாடி கிழமை ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ராஜ கிரீடம். அதனால 2:17 வாசித்தீங்கன்னா, எஸ்தர் புத்தகம் எஸ்தர் 2:17 எஸ்தர் மேலே அன்பு வைத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ராஜா வந்துட்டு பாத்தீங்கன்னா, இங்க அந்த 1வது வசனத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 7ஆம் நாளிலே திராட்சரசம், அப்ப வந்து திராட்சை ரசத்தினால களிப்பா இருக்கும் போதும் மகாரூபதி ஆகிய ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியினுடைய சௌந்தரத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. தேசத்துல இருக்கிற 127 நாட்டில் இருக்கிற தேசாதிபதிகள் எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியாக ராஜாத்தை கொண்டு வந்து நடனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா அவன் வரமாட்டான். அவ வரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு அனாதையை போல இருந்த அவளை எஸ்தரை அவளுடைய தகப்பனாக சிறிய தகப்பனாகிய ஆகவே மோர்தாக அவள் வளர்க்கப்பட்டான். ஆனா பாருங்க, அவளுக்கு பாருங்க அந்த வஸ்தியை அவள் புறக்கணிக்க புறக்கணிச்சுட்டா. அவளுடைய தலை கிரீடம் உழுது போச்சு. அதனால அவளுக்கு ராஜாவுக்கு சொல்லிட்டாங்க, அவங்க மந்திரிமாரமா சொல்லிட்டாங்க, ராஜா உங்களுடைய வார்த்தையை மதிக்கலன்னா எங்க மனைவிமார் கூட மதிக்க மாட்டாங்க. அதனால ராஜாவுக்கு வஸ்தி அவ வந்துட்டு ராஜாத்தியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ராஜாவுக்கு ஒரு கண்ணின் பெண்ணா இருக்க ஒரு ராஜாத்தியை வந்துட்டு என்ன பண்ணும்? நம்முடைய 127 நாட்டிலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ராஜாத்தியாக நியமிக்கணும். அவளுக்கு அந்த கிரீடத்தை சூட்டணும்னு சொல்லி அவளுக்கு ஆலோசனை கொடுத்தோடனே அப்படியே செய்யுன்னு சொல்லிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி தேடி கண்டுபிடிக்கப்பட்டு வரும்போதுதான் அப்படி வந்தவதான் இந்த எஸ்தர். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்ற 2:17 வாசிக்கிறோம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம் எஸ்தர் மேலே அன்பு வைத்தார். ஆமென் சொல்லுங்க. சகல கன்னிகைகளை பார்க்கிறோம் அவளுக்கு அவர் சமூகத்திலே அதிக தயவும் பட்சமும் கிடந்தது. ஆகையால் அவர் ராஜகிரீடத்தை அவள் சிரேஷ்டன் மேல வைத்து அவளை வஸ்தின் தானத்திலே பற்றத்து ஸ்திரீ ஆக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. விழுந்தா வேற வந்து அந்த ஆமென். அல்லேலூயா. கிரீடம் விழாம் போகுது. நாம வந்துட்டு நம்முடைய ஆளுங்க வந்து சத்துருடைய ஆளுங்க நம்ம மேல வரக்கூடாது. அதனால அன்னைக்கு ராஜாத்தி ஆகிய வஸ்து கீழ்படியாக போறதுனால்தான், ராஜாவுடைய கட்டளைக்கு வார்த்தைக்கு கீழ்படியாக போறதுனால்தான் ராஜாத்தி ஆகிய அஸ்தருக்கு கர்த்தருடைய அன்பு வந்து அவருடைய ராஜாத்தியாக கட்ட. ஆமென். அல்லேலூயா. என்ன கிரீடம்? ராஜ கிரீடம். எசேக்கியேல் 16:12 நீங்க வாசித்தீங்கன்னா கொஞ்சம் கண்டத்தில் எடுத்தவங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் நெற்றியிலே நெற்றிப்பட்டதையும் உன் காதுகளிலே காதலையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து எப்படின்னா என்ன கிரீடம் வைக்கிறாராம்? அதாவது சிங்காரமான கிரீடம். அது ராஜ கிரீடம். இது சிங்காரமான கிரீடம். அடுத்தது 1 Corinthians 9ஆம் அதிகாரத்துல 25 வாசித்தீங்கன்னா
1 Corinthians 9:25 வாசிக்கும் போது அங்க சொன்னார் பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எச்சியடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல எல்லாம் போட்டி, எல்லாம் விளையாட்டு எல்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க கிரீடம் கொடுக்குறாங்க. அந்த கிரீடங்கள் எல்லாம் அங்க கொண்டு போகுமா பரலோகத்தை? எல்லாம் இந்த உலகத்துல அழிஞ்சு போறதுதான். ஆமென் சொல்லுங்க. அவங்க அறிவுள்ள கிரீடத்துக்காக பிரயாசம் எடுக்கிறாங்க, இச்சையடக்கமா இருக்கிறாங்க, கட்டுப்பாடா இருக்கிறாங்க. இதெல்லாம் கட்டுப்பாடா இருக்கணும், அப்பதான் என்ன பண்ண கூட ஜெயிக்க முடியும், அந்த கிரீடத்தை கட்டுக்கொள்ள முடியும், துடுதுடுப்பா ஓடணும் இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறதுக்கே அப்படி பிரயாசம் எடுக்கிறாங்கன்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாம் எப்படி பிரயாசம் எடுக்கிறோம்? ஆமென். அழிவில்லாத கிரீடம். அப்ப அழிவில்லாத கிரீடத்தை கட்ட நமக்கு தராது. ஆமென். ராஜ கிரீடம், சிங்காரமான கிரீடம், அழிவில்லாத கிரீடம். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமா இருக்கிறவர்கள் யார் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கிரீடம்? மகிழ்ச்சியின் கிரீடம். ஆமென் சொல்லுங்க. அப்ப மகிழ்ச்சியான அந்த கிரீடமா இருக்கிறது யாரு? நீங்க தான் அப்படின்றத பவுல் என்ன பண்றாரு? தெசலோனிக்கே சபைக்கு அங்க சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்கிறோம். பவுல் சிரசாதம் பண்ணப்படும் போது தலை கட்டப்படுது பவுலுக்கு. அந்த கடைசி நேரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா 6வது சொல்றது வாசிக்கலாமா? ஏனென்றால் நான் இப்பொழுது இந்த பாடப்படியாக வார்த்தைகளுக்கு போகிறேன், இந்த தேகத்தை இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரம் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளே எனக்கு என்ன பண்ணவர் தந்தல்லவா? எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசனமானதை விரும்புகிற யாருக்கு அதை கடைசி நாள் தந்தல்லவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். நல்ல போராட்டத்தை, உலகத்தில் எவ்வளவு பாடுகள், உபத்திரம், போராட்டம், எந்த அவமானம் வந்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக அந்த விசுவாசத்தை விடாதபடிக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கிறப்பாரு, அவனுதான் நீதியின் கிரீடம். ஆமென். அல்லேலூயா. அத சொல்றாரு. அப்ப நீதியின் கிரீடம் அவனுக்கு என்ன பண்ணுது? கொடுக்கப்படுகிறது சொல்றாரு. அப்ப 1 பேதுரு புத்தகத்துல நீங்க வாசிங்க 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அங்க நீங்க வாசிச்சீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் அப்படி செய்தால் அதான் சொல்ற 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரிந்து உண்மையாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப கிரீடம் அதை செத்து மண்ணுக்கு போற வரைக்கும் உண்மையா இருந்தா அந்த ஜீவ கிரீடத்தை கத்த தருவார். அல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடத்தை குறித்து பைபிள்ல 2 இடத்துல சொல்லப்படுது, இன்னொரு இடத்துல சொல்லப்படுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா யாக்கோபு 1:12 அங்க என்ன சொல்றாரு? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அந்த சோதனையை சகிக்கும் போதுதான் பாக்கியவனா பாக்கியவதியா நம்ம இருக்க முடியும். அது சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவன் உத்தமன், அந்த சோதனை மத்தியில உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அப்ப அவரிடத்துல தம்மிடத்துல அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டு தருவாதான் வாக்கு பண்ணார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், சிங்கார கிரீடம், அப்ப ராஜ கிரீடம். அப்ப இந்த கிரீடம் நம்ம தலைமையில இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிரீடம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? கீழே விழக்கூடாது. கீழே விழுதுச்சுன்னா அன்னைக்கு வஸ்தியினுடைய கிரீடம் விழுந்ததுனாலதான் அந்த கிரீடத்தை யாருக்காவது ஒண்ணு வேணும்ப்போ அடுத்தது வேணும்னு சொல்லிதான் அந்த எஸ்தருக்கு ஆண்டவர் அந்த கிரீடத்தை கொண்டு போய் படைச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, கடைசியா ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்துல நாம் வாசிக்கும் போது சாமுவேல் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். தானியத்தை கட்டி வைக்கிறவனை என்ன பண்ணுவாங்களாம் ஜனங்க? கட்டி வச்சுனே ஜனங்கள் சபிப்பாங்களா இல்லையா? தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விக்கிரவனுடைய தலையின் மேல் தான் ஆசீர்வாதம் தங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம சத்தியத்தை கேட்கிற சத்தியத்தை எல்லாம் கேட்டு நம்மளே மனசுல வச்சுக்கணும் அப்படியே வச்சுக்கிறது இல்ல, நம்ம போய் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும். ஆமே.
அல்லேலூயா. ஒரு வியாபாரி விற்கிறத போல வந்து என்ன பண்ணணும், சத்தியத்தை போய் என்ன பண்ணணும், சொல்லணும் மற்றவங்களுக்கு. சொன்னாதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் உன் தலை மேல வரணும்னா நீ கட்டி வைக்கிறவனா இல்ல, நீ விற்கிறவனா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதனால சத்தியத்தை போய் மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணணும், சொல்லணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அதுதான் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல பாருங்க, 49ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து சொல்லும்போது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. எப்படி இருந்துச்சா? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களினுடைய முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரனுடைய விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி யோசேப்பை யாக்கோபு கடைசி நாள்ல ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே அந்த ஆசீர்வாதம் வந்து என்ன பண்ணுச்சு, மேற்பட்ட ஒரு பிரதானமான ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு மேல யாக்கோபு என்ன பண்ற, கடைசி நாள்ல முதிர் வயதுல அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் தங்கினது. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதமான கிரீடம் நம்ம மேல என்ன பண்ணணும், இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 29:11 சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? அப்ப சங்கீதம் 29:11 என்ன சொல்றாரு? கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் வரலையே அவர்களை என்ன செய்யறாரா, ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், பலன் கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் நம்ம தலை மேலே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையின் மேல இருக்கணும். தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயரங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர். ஆமென் சொல்லுங்க. அவரே மகிமையின் ராஜா. அந்த மகிமையின் ராஜா நமக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தலைகளை உயர்ந்திருக்கணும். உயர்ந்திருக்கிற அந்த தலைகளை கர்த்தர் வந்து அந்த தலையின் மேல நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார், அபிஷேகத்தை வைப்பார், தரிசனத்தை வைப்பார். ஆண்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபத்தை நம்ம தலையின் மேல வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதிஷ்டை நம்ம தலையின் மேல வைப்பாரு. அதனால கிரீடம் நம்ம தலை மேல இருக்கிறது மாத்திரமில்ல, ஆசீர்வாதமான அந்த கிரீடமா கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தலைகளை உயர்த்துவோம், ஆசீர்வதிப்பாராக. நமது வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே கூட நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயரங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை யார் இந்த மகிமின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமின் ராஜா என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நீர் எங்களுக்குள்ளே வந்து ஆண்டவரை உலாவ வேண்டும். ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்கள் தலையின் மேலே அப்படிப்பட்ட அந்த கிரீடங்களை நீர் ஆண்டவரை நாங்கள் சொல்லப்பட்ட இந்த கிரீடங்கள் எல்லாம் எங்கள் மேலே அந்த நித்திய கிரீடம், நித்திய மகிழ்ச்சி என்ற கிரீடத்தை எங்கள் மேல் வைப்பீராக. ஆண்டவரை தரிசனம் என்ற கிரீடத்தை எங்கள் மேல் வைப்பீராக. ஆசீர்வாதம் என்ற கிரீடத்தை எங்கள் மேலே வைப்பீராக. ஆண்டவரை துதிக்கிறோம். பிரதிஷ்டை என்ற ஆண்டவரை கிரீடத்தை எங்கள் தலையின் மேலே வைப்பீராக. ஆண்டவரை துதிக்கிறோம். அபிஷேகம் என்ற ஆண்டவரை கிரீடத்தை எங்கள் மேலே வைப்பீராக. அது ஒரு நாள் அந்த தீபம் என்ற ஆண்டவரை கிரீடத்தை எங்கள் மேலே வைப்பீராக. அது ஒரு நாள் ஆண்டவரை கத்தாவே, ஆண்டவரை கத்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற கத்தாவை வெளிச்சம் எங்கள் மேல் வந்ததுனால கர்த்தருடைய ஆண்டவரை கத்தாவை இருள் எங்களை விட்டு கடந்து போனதுன்னு சொல்லி யோபு சொல்வதே போல அப்படிப்பட்ட அந்த கிரீடங்கள் எங்கள் மேலே இருக்கும்போது ஆண்டவரை இருளானது எங்களை பற்றிக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள அந்த கிரீடத்தை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு கிரீடங்களும் ஆண்டவரை துதிக்கிற அழிவில்லாத கிரீடங்களாய், ஆண்டவர் நித்திய கிரீடமாய், மகிழ்ச்சியின் கிரீடமாய், வாடாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, ஆண்டவர் சிங்காரமான கிரீடத்தை, ராஜ கிரீடத்தை எங்கள் மேலே நீங்க வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பலவீனப்படுத்த வச்சுக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால முற்றிலுமா நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். பவுல் கடைசி நாட்கள்ல தேகத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது கூட நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதை போல எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசனமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் கடைசி நாளிலே தந்தருள்வார் என்ற வார்த்தையின்படி அந்த நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ்ந்து நாங்கள் கனி கொடுக்க ஆண்டவரே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு குரலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறேன்.
அப்படிப்பட்ட கிரீடங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில ஜீவனுள்ள சாட்சியாக நாங்கள் விளங்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. ஒரு நாடு எங்களுடைய கிரீடங்கள் ஆண்டவரே கீழே விழுந்து போய் ஆண்டவரே ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் முறையிடாதபடிக்கு உம்மிடத்துல நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அந்த ஜெபத்துல வேதத்தை வாசிப்பதுல ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை கத்த ஆவியானவரோடு கூட அந்த இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த கிரீடங்களை நாங்கள் பட்டி பிடித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி எங்களை ஆண்டவரை வழிநடத்துவீராக. ஆண்டவரை துதிக்கிறங்கத்தாவே ஒரு நாள் ராஜாக்களாக ராஜாத்தியாக எங்களை ஆண்டவரை எங்க உமக்கு முன்பாக நீங்க கொண்டு வந்து நிக்க போகுது. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ்தரை போல ஒருவேளை ஆண்டவரே தாய் இல்லாத தகப்பன் இல்லாத ஒரு அனாதையை போல வாழ்ந்த அவளுக்கு 127 நாட்டினுடைய ஒரு ராஜாத்தியாய் ராஜ கிரீடம் சூட்டப்பட்டவளாய் அந்த அரண்மனையில கொண்டு வரப்பட்டாள். ஆண்டவரே அப்படிப்பட்ட எவரையும் மேன்மைப்படுத்தவும் தாழ்த்தும் உடைய கரத்தாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை கொப்பிலிருந்து உயர்த்துகிற தேவன், பிறப்புக்களை ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அதுக்கு ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடிக்கு அந்த தரிசனத்தோடு கூட நாங்கள் செயல்பட ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த கிரீடங்கள் எங்கள் தலையின் மேல் இருக்குது என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே இந்த பாவமான வழிகளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கிருபையை பற்றி பிடித்துக் கொள்ள கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் இருக்கிறது தேவ கிருபையை நிற்கிறேன் என்று பவுல் சொன்னதை போல அப்படிப்பட்ட அந்த கிருபையில நிலைநிற்க கர்த்தர் தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் ராஜாத்தி ராஜாவாக கத்தாதி கத்தராக ஏக சக்கராதிபதியாக ஆயிரமான தும்முடைய தூதர்களோடு கூட நீங்க வரும்போது நீங்க அந்த கிரீடங்களோடு கூட வரப்போகிறீர்கள். நாங்கள் ஆண்டவே வெக்கப்பட்டவர்களாய் ஆண்டவே துதிக்கிறோம், தலை குனிந்தவர்களாய் அந்த கிரீடங்கள் ஆண்டவை கத்தாவே கீழே விழுந்தவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த கிரீடங்களை எங்களுக்கு ஆண்டவரை அனுபவிக்கிறதுக்கு பாத்திரமானங்களா நீர் ஆண்டவரே எங்களை இந்த பூமியில இருக்கிற நாட்களை நீங்க எங்களை அபியாசப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்யுங்க, தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத நேசருடைய காரம் எங்கள் ஒவ்வொருவோடு இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் அவங்களுடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் மைக்கு வழி நடத்தும் என்றும் என்று சதாக்காலம் நாம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மள நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.